திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இந்த துறை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சரை நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கு, அதனால நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பது மத்திய அரசினுடைய இரட்டை வேடத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தைச் சார்ந்த சில மத்திய அமைச்சர்கள் சென்னைக்கு வருகிற போது, தமிழகத்திற்கு வருகிற போதெல்லாம் நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த ஆண்டு எப்படி நடத்தியே தீர்வோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது மத்திய அமைச்சர் அவர்கள் அதுக்கு சாத்தியமில்லை என்று கூறியிருப்பது உள்ளபடியே வேதனை அளிக்கிறது. நான் கேட்கிற கேள்வி, இதே காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதுவும் 4 நாட்களில் அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட போது அப்பொழுது மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு, ஆனால் அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடுவதற்கு உரிமை கிடையாது என்று மத்திய அரசு அந்த விஷயத்திலே சொல்லுகிற போது, ஏன் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் அந்த நடைமுறையை கடைபிடிக்கவில்லை என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் இரட்டை வேடம் போடக்கூடிய நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனையில தமிழக அரசு தொடர்ந்து சரியான முறையில் செயல்பட ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மத்திய அரசு சரியான கோரிக்கை முன்வைக்கணும் குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது நேற்று மாலை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இன்று வரையில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய, இன்று வரையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். உள்ளபடியே இப்பொழுதாவது விவசாயிகள் மீது ஏதோ அக்கறை வந்திருப்பது போல ஒரு அறிக்கை வந்திருப்பது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் 17 பேர் தான் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நிதி உதவி என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். உள்ளபடியே 150ற்கு மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இவைகளெல்லாம் பத்திரிகைகளில், ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கிறது. அந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பேட்டிகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உடனடியாக தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதிர்ச்சிக்கு ஆளாகி இறந்து போயிருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பதுதான் திமுக கழகத்தினுடைய நிலைப்பாடு. அது மட்டுமல்ல, ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்று ஏற்கனவே திமுகவின் சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளை கூட்டி, அதில் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் 5,465 ரூபாய் தான் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது உள்ளபடியே வேதனையாக இருக்கிறது. எனவே அதை உயர்த்தி தர வேண்டும். அது மட்டுமல்ல, இறந்த அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து பல முறை எங்களுடைய தீர்மானங்களை தந்திருக்கிறோம். நானும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன், உடனடியாக இது சம்பந்தமாக சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், இது பற்றி விவாதிக்க வேண்டும் என்று. எனவே உடனடியாக சட்டமன்றத்தையும் கூட்டுகிற முயற்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதானே. அப்புறம் அந்த உதய் மின் திட்டத்திற்கு கூட மின்துறை அமைச்சர் டெல்லிக்கு சென்று சம்மதம் தெரிவித்து கையெழுத்து போட்டு வந்திருப்பதாக கூட செய்தி வந்திருக்கிறது. எனவே உதய திட்டத்தை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போவதற்கு முன்னால் அவர் முதலமைச்சராக இருந்தபோது அதை திட்டவட்டமாக ஏற்க முடியாது என்று மறுத்தார். ஆனால் இப்பொழுது அவர் மறைந்ததற்கு பிறகு, முதலமைச்சராக OPS அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
என்ன விவரம் என்று எங்களுக்கு புரியவில்லை. மக்களிடத்திலே பல கேள்விகள் எழும்பியிருக்கிறது. எந்த அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. 2011க்கு பிறகு 2 முறை மொத்தம் 57% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. அது இந்த உதய் மின் திட்டத்தின் மூலமாக மேலும் உயர்த்தப்படுமா என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு, நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த உதய் மின் திட்டத்தின் மூலமாக அது நிறுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழும்பியிருக்கிறது. மின்சார வாரியம் ஒரு தனி வாரியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அரசினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே. ஆக அந்த மின்சார வாரியம் என்பது கலைக்கப்பட்டு ஒரு தனி வாரியமாக மாற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு மின்துறை அமைச்சர் அவர்கள் இந்த உதய திட்டத்தின் மூலமாக 11,000 கோடி ரூபாய் அரசுக்கு மிச்சம் ஏற்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மகிழ்ச்சி. ஆகவே மின்துறையை பொறுத்தவரையில் 11,000 கோடி ரூபாய் மிச்சம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைக்கிற முயற்சியில் இந்த அரசு ஈடுபடுமா என்ற அந்த கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்களோ அப்படித்தான் நானும் பார்க்குறேன்.